நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தர போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி அன்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல், மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது
ஜுரம் வந்து பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்போ இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போகலாம். அன்பிற்கினிய மிதுன ராசி என்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வருடம் 2025 என்பது கொஞ்சம் விசேஷமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். திருக்கணிதப்படி சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ஆகிய 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த பெயர்ச்சிகளானது இந்த வருடம் முழுவதுமாக 2 விதமான பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்குது. இப்போ சனின்னு எடுத்துட்டோன்னா மிதுன ராசிக்கு சனி பகவான் 9வது வீட்டில் மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் 10வது இடத்துக்கு போய்டும். அப்போ சனி 9, 10 இருந்து பலாபலன்களை தருவார். 3 மாதம் 9வது வீட்லேயும் 9 மாதம் 10வது வீட்லேயும் இருந்து பலன்களை தருவார். குருன்னு எடுத்துட்டோன்னா குரு 12வது வீட்டில் ஒரு 5 மாதம், அதுக்கப்புறம் 7 மாதங்கள் ஜென்ம ராசியிலே மிதுன ராசியிலேயே இருந்து பலன்களை தர இருக்கிறார். அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் 5 மாதமும் 7 மாதங்கள் 9வது வீட்லேயும் இருந்து பலன்களை தரப்போகிறார். கேது பகவான்னு பார்த்தீங்கன்னா 5 மாதங்கள் 4வது வீட்டில் இருந்து பலனை தருவார். அதுக்கப்புறம் ஒரு 7 மாதம் 3வது வீட்டில் இருந்து பலன்களை தர இருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ராசியாக இருந்தாலும் 12 ராசியாக இருந்தாலுமே ஒரு கலப்படமான பலன்களைத்தான் தரப்போகிறது. ஏன்னா சில காலம் கொஞ்சம் பாதகமான பலனை தந்தாலும் சில காலம் அது நன்மையான பலன்களை தரப்போகிறது. அந்த பெயர்ச்சிகள் 3 பெயர்ச்சிகள் ஆகிறதுனால ஒரு எல்லா ராசிக்குமே ஒரு யோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமாக யோக பலன்கள் வரும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதை தவிர இந்த பெயர்ச்சி பலன்கள் ஒரு 20லேருந்து 40% பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சியோட பலன்கள் அந்தந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள்
கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலாபலன்களை தரும். அப்போது இந்த குரு பயிற்சி பலன்கள் தனிப்பட்ட ஜாதகரோட அமைப்பின்படி கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா 12வது வீட்டில் இருந்த குரு பகவான் ஒரு 5 மாதம் 12வது வீட்டில் இருந்து கொஞ்சம் விரைய செலவுகளை பண்ணியிருப்பார். அவர் ஜென்ம ராசிக்கு வரார். 12வது வீட்டில் இருக்கும்போது குரு பகவான் கொஞ்சம் சுப விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார். வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை குரு பகவான் செய்து தந்திருப்பார் மிதுன ராசியை பொறுத்தவரை. இல்லை இன்னும் சொல்லப்போனால் வீடு வாங்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட்டு போட்டிருப்போம், அந்த பட்ஜெட்டை மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு 5 மாதம் மே மாதம் வரைக்கும். 14ஆம் தேதி மே குருவானவர் பயிற்சியாகி மிதுன ராசிக்கே போயிடுறார். மிதுன ராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனைகளை தருவார். குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தால் பெரிய அளவில் நன்மைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குருவோட பார்வை மிக அற்புதமான இடங்களில் வேறுது தான் ஜென்ம ராசியோட முக்கியமான பலன், சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவானோட பார்வை 5வது வீடு, 7வது வீடு மற்றும் 9வது வீட்டில் வேறுது. எல்லாமே மிக முக்கியமான ஒரு இடம். இப்போ லக்னத்தில் ராசி அப்படின்னு சொன்னோன்னா ஜாதகருடைய சிந்தனை, ஜாதகருடைய மனநிலை, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஜாதகர் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் அந்த குரு பகவான் ஜாதகரை நேர்மையான பாதையில் செல்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். தப்பு செய்ய அவ்வளோ எளிதாக அலோவ் பண்ண மாட்டார். அப்போது குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, முயற்சிகள் ஓரளவுக்கு தடைப்படத்தான் செய்யும். அதே மாதிரி 5வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால 5வது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், காதலை பற்றி சொல்லுகின்ற இடம். இந்த இடத்துல குருவோட பார்வை உயர்துங்கிறது காதல் வெற்றி பெறலாம். சில பேருக்கு காதல் அனுபவங்கள் சந்தோஷத்தை தரலாம். பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு சாதகமாக முடியலாம், அல்லது அந்த வழக்கு ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்முடைய பணம் வக்கீலுக்கோ அல்லது தேவையில்லாத செலவீனங்களை தரக்கூடியதாக இருக்கும். அது ஒரு முடிவுக்கு வரும்போது லாபமோ நஷ்டமோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் 5வது வீட்டை பார்க்குறப்போ பல சகல விதத்திலும் நன்மைகளை தரும். இப்போ காதலிக்கிறவங்களுக்கு கூட அந்த காதல் சில பிரச்சனைகளில் ஆரம்பித்து சுபமாக முடிகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு பகவான். ஏன்னா குரு பகவான் 5வது வீட்டை மாத்திரம் பார்க்கல, 7வது வீட்டையும் பார்க்குறார். 7ங்கிறது கலத்தரஸ்தானம், கணவன் மனைவி மற்றும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். ஆகவே கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். 2 பேரோட அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற தன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களோட உதவி, கணவன் மனைவியை சார்ந்தோ மனைவி கணவனை சார்ந்தோ பல விஷயங்களையும் செய்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், அதாவது வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் நம்ம தொழிலில் துணை, கூட்டாளி, அவர்களோட நம்ம பார்ட்னர்ஸ் நமக்காக உழைக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். ஆகவே இந்த 7வது பார்வை மிக சிறப்பான பார்வை. அதுக்கடுத்து பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது வீட்டை குரு பகவான் பார்க்குறார். 9வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவார். தந்தையாருடைய ஆலோசனை, தந்தையாருடைய வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். குழந்தைகள் தந்தையாருக்கு மதிப்பு தருகின்ற ஒரு
சூழ்நிலையை பார்க்கலாம். 9வது வீட்டை குரு பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. மேல் படிப்புக்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு மேல் படிப்பு அமையும். நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி சகல விதத்திலும் குருவோட பார்வை மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரப்போகிறது. மிதுன ராசியோட அதிபதி பார்த்தா புதன், படிப்புக்கு காரகன் அவர் தான். ஆகவே படிப்பு சம்பந்தமான பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை பெற்றுத்தரும். நினச்ச காலேஜ் கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, நினச்ச மதிப்பெண்கள் பெற்று மிகவும் திறமையாக வெளியே வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக கொஞ்சம் கவனச்சிதைவோடு படிக்காதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் 9வது வீட்டிலையும் 10வது வீட்டிலையும் இருந்து பலன்களை தரப்போகிறார். 9வது வீடு பாக்கியஸ்தானம். சனிக்கு அவ்வளோ பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல. அப்போது அந்த 9வது வீட்டில் ஒரு 3 மாதம் இருந்துட்டு மீதி 9 மாதங்கள் 10வது வீட்டில் இருக்க போகிறார். ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10வது இடத்துல ஜீவனக்காரகன் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு விதமான கலப்படமான பதிலை தரும். காரகோ பாவநாசம்ங்கிற வகையில் சில கெடுதல்களை தரும். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு மந்தமாக வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராது. இன்னும் 12வது 10வது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது ஒரு விதமான வேலையில் ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலையில் நம்ம போனோமா, வேலை பார்த்தோமா, பணத்தை பார்த்தோமா அப்படின்னு வர முடியாது. எதை தொட்டாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஊழியர்கள் ஏதாவது விதத்தில் எதிர்ப்பு காட்டுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அவங்களோட ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்காத ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பர்கள் அவங்களோட வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதிகப்படியான முயற்சிகளை பண்ண வேண்டாம். நம்ம இப்போ அதோட போக்கில் போனீங்கன்னா பல விஷயங்கள் சாதகமாக முடியும். அதே மாதிரி ராகு பகவானோட இருப்பானது 10வது வீட்டில் ஒரு 5 மாதமோ 7 மாதங்கள் 9வது வீட்டிலையும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார். மிதுன ராசிக்கு குருவோட வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது பெரிய அளவில் பாதகமான பலன்கள்லாம் வராது. ஒரு சொகுசான வாழ்க்கை அமையும். ஏன்னா ராகு பகவான் 10வது வீட்டில் இருந்தால் ஒரு என்ன சொல்லுவாங்க, ராஜ மரியாதையோட கொஞ்சம் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சொகுசான வாழ்க்கையை பார்க்கலாம். அதே ராகு 9வது வீட்டுக்கு வரும்போது சின்ன சின்ன எதிர்பாராத தந்தையாருடன் சின்ன சின்ன விஷயங்கள், கருத்து வேறுபாடு, அல்லது அதே நேரத்தில் தந்தையாரிடமிருந்து எதிர்பாராத பண உதவி, இப்படி எல்லாமே எதிர்பாராத விஷயங்களாக ராகு பகவான் தருவார். எப்போவுமே ராகு பகவான் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அல்ல நம்மளோட ஆசைகள் பிரம்மாண்டமாக இருக்கும். நம்மளுடைய சக்தியை மீறி ஆசைகள் படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் கேது பகவானை பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 4வது வீட்டில் ஒரு 5 மாதமும் 3வது வீட்டில் ஒரு 7 மாதம் இருக்கார். 4வது வீட்டில் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது ஆன்மீக வழிபாட்டு ஏதாவது சுற்றுலா போகிறது, நீண்ட நாட்களாக மனசில் தேக்கி இருக்கிற குலதெய்வ வழிபாடு, படிப்பில் சின்ன சின்ன தடைகள், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுல ஏதாவது சின்ன வில்லங்கங்கள், இதெல்லாம் இந்த கேது பகவான் 4வது வீட்டில் இருக்கும்போது தருவார். அதே 3வது வீட்டுக்கு வரும்போது 3, 6, 11 ராகு கேதுவுக்கு சிறப்பான இடங்கள். முயற்சி ஸ்தானம், துணிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம். சகோதரர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் உற்சாகமான ஒத்துழைப்பு கிடைக்கின்ற இடம். குறிப்பாக ஐடி அல்லது தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிக்கின்ற மாணவர்களாகட்டும், வேலை பார்க்கிறவர்களாகட்டும், நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற அல்லது ஒரு திறமையை வெளிப்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆகவே கேது பகவான் 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிக சிறப்பான ஒன்று தான்.
அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்கில், அதாவது பங்கு சந்தையில் பணம் போடுறது, இதெல்லாம் லாபமாக முடிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2025 மிக மிக சிறப்பானதாக இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு தலையில் குட்டுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுவும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2024 விட 2025 மிதுனராசி என்பர்களுக்கு அமக்களமாக இருக்கப் போகிறது. சந்தோஷமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலத்தை எதிர்நோக்கியிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே, இப்போ நம்ம வந்து 2025 எப்படிப்பட்ட பலன்களை கடகராசி என்பர்களுக்கு தரப்போகிறது, இந்த 2025 கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். பொதுவாக 2025 அப்படிங்கிறது 12 ராசிக்குமே 2024 ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா 2025 சனி பகவான், குரு பகவான், ராகு கேது எல்லா கிரகங்களுமே பயிற்சியாகுது. அப்போ பாதகமாக இருக்கிற அமைப்பு சாதகமாக மாறும், சாதகமாக இருக்கிற அமைப்பு பாதகமாக மாறும். அதனால் கலப்படமான பலன்களைத்தான் 2025 பெறப்போகிறது. உதாரணமாக பார்க்கணுன்னா, முதல்ல சனி பகவான் பயிற்சி. சனி பகவான் 29/3/2024-25 திருக்கணிதப்படி கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போது கடகராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் ஒரு 3 மாதமும், மீதி 9 மாதங்கள் 9வது வீட்டிலே இருந்து பலனை தரப்போகிறார். குரு பகவானை எடுத்துட்டோன்னா கடகராசிக்கு 11வது வீட்டில் ஒரு 5 மாதம், 12வது வீட்டில் ஒரு 7 மாதம் இருந்து பலன்களை தரப்போகிறார். ராகு பகவான் கடகராசிக்கு 8வது வீட்டில் ஒரு 5 மாதம் இருப்பார். இல்லை, 7 மாதம் 8வது வீட்லேயும், 5 மாதம் 9வது வீட்லேயும் இருந்து பலன்களை தருவார். கடகராசியை பொறுத்தவரை கேது பகவான் 3வது வீட்டில் 5 மாதம், 2வது வீட்டில் 7 மாதம் இருந்து பலன்களை தரப்போகிறார். ஆகவே இந்த கலப்படமான பலன்கள் எப்படியெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு பலனாக தரப்போகிறது, எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக முதல்ல நம்ம சனி பகவானை பார்க்கலாம். ஏன்னா அதுதான் முதல்ல பயிற்சியாரார். சனி பகவான் அஷ்டம சனியாக கடகராசிக்கு கொஞ்சம் படாத பாடுபடுத்திட்டு இருந்தார். 2024 அஷ்டம சனி தன்னோட வேலையை கடகராசிக்கு காட்டியிருக்கும். தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தாலுமே கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் பகையாகத்தான் செயல்படுவார். அப்போது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது கடகராசி என்பர்கள் கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள், மன உளைச்சலுக்கு ஆவார். ஏதாவது எதிர்பாராத கஷ்டங்களையும் மனதில் நம்ம வெளியில் சொல்ல முடியாத ஒரு மனதிற்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். நம்ம நல்ல வேலை பார்த்துருப்போம், ஆனாலும் நம்முடைய வேலை திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். காரணம் நம்ம முயற்சி செய்கின்ற ஒரு விஷயம் தோல்வி அடைகின்ற போது அது நம்ம மேலே பழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வேலையை நம்ம செஞ்சோம், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம செஞ்சோம், ஆனால் அது வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்றிருந்தால் அந்த பாராட்டுக்களை அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அப்போது நம்ம ஒரு தோல்வி ஏற்பட்ட காரணத்தினால நம்ம அதை விமர்சனத்துக்குள்ளாகும். இது மாதிரி தான் அஷ்டமத்து சனி சம்பந்தம் இல்லாமல் நமக்கு ஒரு கெடு பலன்களையோ நம்மளுடைய மரியாதையை குறைக்கின்ற வகையிலோ, இன்னும் சொல்லப்போனால் 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது தீராத கடன் பிரச்சனை, தீராத நோய், தீராத பகை, இதையெல்லாம் காட்டிடுவார். ஆகவே கடந்த ஒரு 5 மாதம் 3 மாதம்தான், 3 மாதங்கள் கடகராசி என்பர்கள் இந்த பலாபலன்களை பெற்றாலும் அதுக்கப்புறம்
9வது வீட்டுக்கு சனி போகும்போது ஒரு ரிலீஃப், அப்பா ஆளை விட்டாரப்பா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஆதங்கம். 9வது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் மந்தமாக இருந்தாலுமே முன்னேற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியும். முதல்ல 8வது வீட்டில் இருக்கும்போது நம்ம முழுமையான முயற்சிகளை செஞ்சாலுமே தோல்வியாக இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு உணர்வு நம்ம மனசில் ஏற்படும். ஆகவே சனி பகவானை பொறுத்தவரை கடகராசி என்பர்கள் ஓரளவுக்கு சுமாரான பலன்களைத்தான் பெறப்போகிறாங்க. அதே நேரத்தில் கடகராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு 5 மாதம் 11வது வீட்டில் இருந்து தொழிலில் லாபம், வேலையில் ஒரு திருப்திகரமான வேலை, வியாபாரத்தில் லாபம் இதெல்லாம் கொடுத்துருப்பார். 11வது வீடு அப்படிங்கிறது நம்முடைய கனவுகளையும் சொல்லுகின்ற ஒரு குறிக்கோளை சொல்லுகின்ற லாபத்தை சொல்லுகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கும். நம்ம வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நமக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் சேரும். அதே மாதிரி நல்லா படிக்கணும், எதிர்காலத்தில் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைவேறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். 11வது வீடு அப்படிங்கிறது சில பேருக்கு முதல் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டிருந்தால் 2வது திருமணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இடம் 11வது இடம். மூத்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்கள் மூலமாக ஆதாயங்களை பார்க்கின்ற ஒரு இடம். அப்போ குரு பகவான் 11வது வீட்டில் ஒரு 5 மாதம் இருக்கிற வரைக்கும் நல்ல யோகமான பலன்களை தரப்போகிறார். அதுக்கப்புறம் நம்ம 12வது வீட்டுக்கு வரும்போது சுப செலவுகளை அதிகரிப்பார். பண விரயம் மாத்திரம் இல்லை, நம்ம எதிர்பாராத பணத்தை முதலீடு செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். தங்கம் வாங்கிறது, நகை வாங்கிறது, நிலத்தில் பணம் போடுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்களில் பண முதலீடு செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே குரு பகவான் கடகராசி என்பர்களை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் தரப்போகிறதில்ல, நன்மைகளைத்தான் தரப்போகிறார். அள்ளி தரப்போகின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கையில் பணம் அதிகமாக புரளும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆதாயத்தை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானோட அமைப்பு இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம ராகு பகவானை பார்த்தோம்னா, ராகு பகவான் 9வது வீட்டில் ஒரு 5 மாதம், அப்புறம் 7 மாதங்கள் 8வது வீட்டில் இருந்து பலனை தரப்போகிறார். 9, 8 ரெண்டுமே ராகு பகவானுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல. 9வது இடத்துல இருக்கும்போது வேணால் ஓரளவுக்கு கல்வி சம்பந்தமான மேல் படிப்பு சம்பந்தமான எதிர்பாராத விஷயங்களை நடத்தி காட்டுவார். ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படித்தாலும் இந்த பெரிய காலேஜில் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். படித்தா இந்த சப்ஜெக்டு தான் படிப்பேன், இல்லை ஒரு வருஷம் போனாலும் போது நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி விடுவார். எல்லா விஷயத்திலையும் ஒரு பிரம்மாண்டத்தை மனசுக்குள்ளே தூண்டிவிடக்கூடியவராக இருப்பார். அப்போது அந்த 9வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது அதிர்ஷ்டங்கள் அவ்வப்போது அடித்தாலும் மனசுக்குள்ள கற்பனை கோட்டை மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதுக்கடுத்து 8வது வீட்டுக்கு ராகு பகவான் வரார் அஷ்டமஸ்தானத்தில். நம்ம அவசரமாக செய்கிற நிறைய விஷயங்கள் கெட்ட பெயரை ஏற்படுத்திடும். சில சமயங்களில் நம்ம செஞ்ச ஒரு சின்ன முயற்சியானது மொத்தமும் அதனால தான் போச்சு அப்படிங்கிற பை சொல்ல நம்ம மேலே ஏற்படுத்தி கொடுத்துரும். அவப்பெயர், மரியாதை, கௌரவ குறைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நமக்கு தீராத கடனை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி நோயின்னு எடுத்தோம்னா நம்ம நோய்க்கு மருத்துவம் பார்க்காம இன்னும் கொஞ்சம் நமக்கு வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நோயை முத்த விட்டு அதுக்கப்புறம் அதிகப்படியான பணம் செலவழிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி பகைவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆகவே ராகுவை பொறுத்தவரை கடகராசி என்பர்களுக்கு இந்த 2025 சுமாரான பலன்களைத்தான் தரப்போகிறார். குறிப்பாக யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம்
பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ராகுவினால் நம்ம எதிர்பாராத செலவீனங்களையும் அதே நேரத்தில் நம்முடைய பணம் கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சு போகிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக கேது பகவான் கடகராசியை பொறுத்தவரை இப்போ 3வது வீட்டில் ஒரு 5 மாதம் இருந்து நல்ல பலன்களை தரப்போகிறார். கூடவே 2வது வீட்டுக்கு வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் வரும்போது சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விடுவார். கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். கண்ணில் என்ன பிரச்சனைனே தெரியாத அளவுக்கு கண்ணுக்கு செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்குரிய காரகத்தை தடை செய்கின்ற அளவுக்கு இருப்பார். அப்போ கேது பகவானோட பலாபலன்களும் சுமாராக தான் இருக்கும். அப்போ கடகராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி தவிர மற்ற எல்லா பயிற்சிகளுமே சுமாரான பலன்களை தருகின்ற அமைப்பில் தான் இருக்குது. குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா கடகராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்குறார். இது ஒரு விதத்தில் நன்மை தான். 4 அப்படிங்கிறது நம்முடைய படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம், தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே தாயாருடைய உடல் நலத்தில் நம்ம அக்கறை செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நம்ம மருத்துவமனையில் சேர்த்து தாயாருடைய உடல்நல குறைவை சரி செய்யக்கூடிய ஒரு கட்டமும் இருக்கும். அதே மாதிரி படிக்கின்ற வகையில் நல்ல முன்னேற்றம் தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு படித்து அதுக்கான முதல் வகுப்பாக வராவிட்டாலும் நல்லா சொல்லிக்கொள்கின்ற அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்று நம்ம பாஸ் ஆகிறத பார்க்கலாம். படிப்பில் முன்னேற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நீடு நிலம் வாங்கிறது, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கின்ற மாணவர்களும் அருமையாக படிக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம். அடுத்து 6வது வீடு, 8வது வீடு ரெண்டுமே. 6வது வீடுங்கிறது தீர்க்கக்கூடிய நோய், தீர்க்கக்கூடிய பகை, தீர்க்கக்கூடிய கடன். ஆகவே நம்முடைய முயற்சிகள் பணமாக விரயமாகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அது 6வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால நம்மளோட கஷ்டங்களுக்காக கடன் வாங்கி அதை சரி செய்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பகைவரை வெல்லுகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம். அதே மாதிரி நோயை எதிர்த்து போராடி ஜெயிக்கின்ற காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி 8வது வீட்டை பார்க்கறதுனால ஏற்கனவே 8வது வீட்டை 2 கிரகங்கள் நம்ம சனி ராகு ஆகவே ரெண்டுமே சஞ்சாரம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்த வருஷத்தில். அதனால் 8வது வீட்டை குரு பகவான் பார்க்குறப்போ அந்த மே மாதத்துக்கு பிறகு மிக அற்புதமான பலன்களை, அந்த 8வது வீடு நம்மளுடைய கௌரவ குறைச்சல், நமக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் சரியாயிடும். நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய திறமை எந்த அளவுக்கு நம்முடைய அலுவலகத்தில் அதோட முன்னேற்றத்துக்கு பயன்பட்டது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். முடிவு தோல்வியாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார், இல்லைன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். முதல்ல நம்ம கஷ்டப்பட்ட போது அதுக்கான பலன் இல்லாமல் போச்சு, இப்போ நம்முடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆகவே குருவோட பார்வை மிக அற்புதமாக இருக்குது. ஆனால் சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தா 11, 3, 6 ஆகிய இடங்களை பார்க்குறார். 11 லாபஸ்தானம், அதோட நம்ம தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் லாபம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு கையில் வர வேண்டிய பணம் கால தாமதமாகலாம். 3வது வீட்டை சனி பார்க்கறதுனால முயற்சிகள் மந்தமாக செயல்படுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். 6வது வீட்டை பார்க்கறதுனால தீர்க்கக்கூடிய நோய் பகை இதெல்லாம் ஓரளவிற்கு அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவானை தவிர மற்ற 3 கிரகங்களும் சுமாரான பலன்களைத்தான் தரப்போகிறார். கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த குரு பகவான் கையில் பணம் புரளுகின்ற ஒரு காரணத்தினால் கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைஞ்சிடலாம். ஆகவே மனம் தளராமல் முயற்சிகளை சரியான பாதையில் செயல்படுத்தினால் வெற்றிகளை பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.